கங்காவுக்கும் காவேரிக்கும் வந்து இங்கே ஸ்கேன் எடுக்கிறாங்க. அப்போ கங்கா வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் வருது. அதேமாதிரி காவேரியோட ஸ்கேன் ரிப்போர்ட் வருது. அப்போ காவேரிக்கிட்ட வந்து குழந்தை ரொம்ப நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது, பிரெயினுக்கு அதுக்கப்புறம் ஹார்ட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, குழந்தை நல்ல விதத்தில் வந்து நல்லா வளர்ந்துருக்கு, எந்த ப்ராப்ளமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் இது பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு, அப்படியே கண் கலங்குறாரு. காவேரி வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு கண் கலங்கி காவேரி ரொம்ப பயந்துட்டேடி அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இங்கே சாரதா சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல அந்த வந்து அம்மன் வந்து காப்பாற்றுன்னு சொல்லிட்டு, பார்த்தீங்களா இந்த கருமாரி அம்மன் தான் உங்களை காப்பாற்றிருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டுக்காங்க செம்ம கடுப்பாகிறாங்க. நம்மளை பற்றி ஏதாவது கவலைப்படுதா நம்ம அம்மா, எப்போ பார்த்தாலும் காவேரியோட புருஷனை பற்றி தான் கவலைப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அப்போ வந்து டாக்டர் வந்து கங்காவையும் அதுக்கப்புறம் குமரனையும் கூப்பிட்டு சாரதாவையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ வந்து இங்கே பாருங்கள், இவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, அதனால் பிபி அதிகமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நானும் எவ்வளோ சொல்லிட்டு டாக்டர் இவ திருந்துற மாதிரியே இல்லை, எப்போ பார்த்தாலும் ரொம்ப டென்ஷனாக தான் இருக்கா, எதுக்கு எத்தாலும் வந்து கோவப்படுறா அப்படின்னோடனே, ஏமா இப்படி பண்ணுறீங்க, வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு எந்த கோவமும் எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாதுமா அப்படின்னோடனே, நான் என்ன பண்ணுறது, எல்லோரும் என்னை டென்ஷன் படுத்துக்கிட்டே இருக்காங்க வீட்டில், இவர் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் தான் என்னை டென்ஷன் படுத்துகிறாங்க அப்படின்னோடனே, இங்கே பாருமா உன் பேர் கங்கா தானம்மா அப்படின்னா, ஆமாம் அப்படின்றாங்க. கங்கா இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, டென்ஷன்றதோ சரி கவலைன்றதோ சரி யார் கையிலுமே இல்லை, நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. நம்ம வந்து கவலையும் நினச்சா கவலை, டென்ஷன் நினச்சா டென்ஷன், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம ரிலாக்ஸாக இருந்துட்டு எதை பற்றி யோசிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக எந்த டென்ஷனும் நம்மளை நெருங்காது. அதனால் இந்த மாதிரி இருக்கவே இருக்காதீங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம கையில் தான் இருக்குது. உங்கள் குழந்தைய பற்றி யோசிங்க, உங்கள் குழந்தை தான் இப்போ உங்களுக்கு முக்கியம். அதனால் எல்லாத்தையும் பற்றி யோசிக்காமல் நீங்கள் உங்களை மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கினீங்க மட்டும்தான் குழந்தை நல்லபடி பிறக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, இப்போ இருக்க நிலைமையில் நீங்களும் வீக்காக இருக்கீங்க, குழந்தையும் கொஞ்சம் சத்து குறைவாக தான் இருக்குது. இந்த நிலைமையில் நீங்கள் டென்ஷனும் ஆகுனீங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்றாங்க. அது கேட்டுருக்காங்க செமையாக அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏறி எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருக்கியே, கத்திக்கிட்டே இருக்கியே, இப்போ அது புரியுது அவனுக்கு அப்படின்னோடனே கங்கா வந்து அப்படியே முறைக்கிறாங்க அவங்க அம்மாவை. அடுத்து வந்து சரிங்க டாக்டர் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே, சத்தான வந்து எல்லாமே கொடுங்க, இவங்க வந்து வாக்கிங்லாம் அதிகமாக போக வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா இவங்க ரொம்ப ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்காங்க, பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கங்கா செம்ம டென்ஷனாக வெளியே வராங்க. அதை பார்த்துட்டு காவேரியை பார்க்குறாங்க. காவேரி அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து இன்னும் கங்காவுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. என்னடி என்ன பார்க்குற, அவங்க 2 பேரும் என்னடா இது எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, எதை பற்றி கவலைப்படாமல் இருக்காங்களே, அவங்க குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கேன்னு பார்க்குறியா, ஏன்னா காவேரியோட மனசு அப்படிடி, அவள் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் தனி ஆளாக நின்று எதை பற்றியும் கவலைப்படாமல் எதிர்த்து நிற்கிறா, எதை பற்றியுமே யோசிக்கல, யாரும் வந்து சந்தோஷமாக இருக்காங்கன்னு அவளுக்கு ஆகாமல் இல்லை, எதை பற்றியுமே அவள் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நீ அவள் சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு உன் சந்தோஷத்தை நீ கெடுத்துக்கிற அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு செம்மையாக கிடையாது, என்னம்மா ஓவராக தான் பேசிட்டு போகிறேன், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ இப்போலாம் ரொம்ப ஓவராக தான் போகிற. கங்கா அத்தை சொல்கிறது கரெக்டு தான், நீ காவேரியை பற்றி யோசிக்கிறே தவிர உன்னை பற்றி யோசிக்க மாட்டேங்கிற, பாப்பா பற்றி யோசிக்க மாட்டேங்கிற, நீ பாட்டுனே எல்லோரும் வந்து நல்லா இருக்காங்க, நம்ம மட்டும் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிற. முதல்ல அதெல்லாம் நிறுத்துக்கங்க. நீங்களாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டீங்கல்ல, நீங்களாம் என்ன அர்த்தம்டி, அவருன்னா ஒன்றும் தெரியாது. ஆமாம் அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு நல்லா அட்வைஸ் பண்ணதான் தெரியும், மற்றபடிலாம் ஒன்றுமே தெரியாது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இவெல்லாம் திருந்த மாட்டா, நீங்கள் வாங்க தம்பி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே எல்லாம் முடிச்சிச்சாக்கா, குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னோன்னா அப்படியே பார்த்து முறைச்சிட்டு போகிறாங்க. ஏமா அக்கா இப்படி வந்து பேசாமல் போகிறான்னு, அவள் எப்போவுமே இப்படி தானடி, என்றைக்கு வந்து யோசிச்சு பேசியிருக்கா, நீ வா போகலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே பாட்டிக்கிட்ட நம்ம காவேரி வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க. குழந்தை பார்த்தீங்களா எப்படிலாம் வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஏய் கங்கா நீ மட்டும் நடி எதுவுமே காட்ட மாட்டேங்கிற, காவேரி பற்றியா எப்படிலாம் காட்டுறான்னு சொல்லிட்டு அப்படின்னா, அதான் அவள் காட்டிட்டால, அவள் குழந்தை தானே உங்களுக்கு எல்லாருக்கும் முக்கியம், பார்த்து சந்தோஷப்பட்டுக்குங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து என்னடி இவ இப்படி பண்ணுறா அப்படின்னு விடுங்க அத்தை, அவள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கா, அவளுக்கு என்ன தான் பிரச்சனை, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்லிகிட்ருக்காங்க.